ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. குரு பகவானோட பாதம் தொட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பதிவில் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் முதல்ல பார்த்திங்கன்னா களத்திரக்காரகன் சொல்லக்கூடியது, ஆனால் அதே சமயம் சந்தோஷக்காரகன். இந்த உலகமே ஒரு சந்தோஷத்தில் இருக்குது. அதாவது பணங்காசு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷம், அதேமாரி பணங்காசு இல்லை அப்படின்னாலும் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது எப்படி அப்படின்னா இந்த சுக்கிர பகவானோட இயல்பான ஒரு சுழற்சி. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவர் மகர ராசியில் இருக்கார். இப்போது 8/3/2024 முதல் 31/3/2024 வரைக்கும் 24 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கும்பராசியில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் சூப்பராக உட்காந்துட்டுருக்கார், ஆட்சி வீடு. அந்த இடத்துல இந்த சுக்கிர பகவான் போய் உட்கார்றார். இது என்ன அப்படின்னா, சனீஸ்வர பகவான் உழைப்பு, சுக்கிர பகவான் சந்தோஷம். உழைப்பிற்கு ஏற்ற ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். அந்த வகையில் இந்த கும்பராசியில் இருந்துக்கிட்டு இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்கு நாங்கள் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? எனதொருமை மீன ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, அதாவது சகாயாதிபதி, அதே சமயம் அஷ்டமாதிபதி. நீங்களும் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. சாப்பாட்டு விஷயத்தில் ஜாலியாக இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் உடம்பு விஷயத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி இந்த சகாயாதிபதி உங்களுக்கு ஒரு முயற்சிகளை கொடுத்துட்ருக்கார். அந்த முயற்சிகளை அற்புதமாக நீங்களும் செஞ்சிட்ருக்கீங்க. சாதாரணமாக மீனராசி அன்பர்கள் ஓரளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, என்ன அவங்களுக்கு ஒரு இல்லற வாழ்க்கை தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி இப்படி இருக்குமே தவிர, மற்றபடி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் தான் டாப்பு அப்படி இருக்கீங்க என்ன. ஆனால் என்ன, குடும்பத்தில் தான் உங்களோட பவர் வேலை செய்ய மாட்டேங்கிறது. சரி, பரவாயில்லை. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எங்கே இருந்தார் பார்த்திங்கன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு அற்புதமாக சில வேலைகளை பண்ணி கொடுத்தார். தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், உயர்வுகள், அதேமாரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், சுகஸ்தானம் எல்லாமே நல்லா கொடுத்தார். சொத்து சேர்க்கை இதெல்லாம் எல்லாமே கொடுத்தார். நீங்களும் நல்லபடியாக பண்ணினீங்க, நல்லா சந்தோஷமாக இருந்தீங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு. அதேமாரி குழந்தைகள் நல்லா படித்தீங்க, வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்களும் சந்தோஷமாக இருந்தீங்க. எல்லாருமே ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அருமையாக கொடுத்தார். லாபஸ்தானத்தில் இருந்துட்டு இந்த சுக்கிர பகவான் அருமையாக கொடுத்தார். லாபஸ்தானத்தில் இருந்துட்டு அதையும் நீங்கள் ஓரளவுக்கு அனுகூலமாக எடுத்துக்கிட்டீங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா விரயஸ்தானமாகிய அயன சயன போகஸ்தானம் மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஆல்ரெடி 12ஆம் இடத்துல யார் உட்காந்துருக்கார்? சனீஸ்வர பகவான். 11-12 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் அங்கே ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார். உங்களுக்கு 7:30 ஆரம்பிச்சுடுத்துனாலே கவனமாக இருக்கணும். அதுவும் முதல் சுற்று அப்படிங்கும்போது படிப்பில் எச்சரிக்கையாக இருக்கணும். 2வது சுற்று அப்படிங்கும்போது வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால் இந்த வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். 3வது சுற்று அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கணும். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானுடன் இந்த சுக்கிர பகவான் இணைகிறார். 24 நாட்கள் அங்கே இருக்க போகிறார். விரயஸ்தானம் அப்படிங்கும்போது கொஞ்சம் செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றமெல்லாம் கிடைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த உத்தியோகம் வேண்டாம், வேறு உத்தியோகம் போகலாம் அப்படின்னா தாராளமாக அவங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதாவது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் ஏற்கனவே ஒரு உயர்வுக்கு எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த இடமாற்றம் உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த அரசாங்கத்துறையில் அவங்களுக்கெல்லாம் அந்த இடமாற்றம் அருமையாக கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். மனசில் சந்தோஷம் இருக்கும்.
தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் நீங்கள் அந்த தொழில் வியாபாரத்தை ஒரு வேறு இடத்துக்கு மாற்றலாம். கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகும், பரவாயில்ல, அந்த செலவெல்லாம் நம்ம அங்கே மீட் அவுட் பண்ணி ஒரு பெருசாக பண்ணலாம் அப்படின்னுங்கிற ஒரு திட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த திட்டத்தை அற்புதமாக நிறைவேற்றி ஒரு தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள்லாம் இருக்கும். அதனால தான் சொன்னேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் இருக்காது. சரியா? அதனால் உடல் ஆரோக்கியத்தில் உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் எடுக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவி அப்படிங்கும்போது குதூகலமான ஒரு சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக இந்த குதூகலம் அப்படின்னாலே செலவு தான். செலவுகளை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப அற்புதமாக உற்சாகமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். அதை அற்புதமாக செயல்படுத்தி நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. நல்ல பதக்கங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் என்றாலும் சில செலவுகளும் இல்லாமல் போகாது. எல்லா செலவுகளும் கொஞ்சம் நீங்கள் மீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக எல்லா விதத்திலும் முன்னேற்றம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கடுமையாக உழைக்கணும். அதே சமயம் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப நாளாக இந்தியாவுக்கு வந்துடணும், அதாவது தாய்நாட்டுக்கு வந்துடணும், வந்து நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகிறது நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா வேலைகளுமே முடியும். அதனால் நீங்கள் இந்த இடமாற்றத்தை நீங்கள் இனிமையாக எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் மனசார தியானம் பண்ணி நீங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்கோ. அடுத்தபடியாக ஆஞ்சநேய சுவாமியை தினந்தோறும் ஆஞ்சநேய காயத்தை சொல்ல சொல்ல உங்கள் மனசில் தைரியம் அதிகமாகும், வீரியம் அதிகமாகும், எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும். இந்த 24 நாட்கள் கும்பராசியில் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து இந்த சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு செலவுகளை வைத்தாலும் வளமையான வாழ்க்கைக்கு அடித்தளமிடுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.